வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம தீபாவளிக்கு நிறைய ஸ்வீட் செஞ்சாலுமே நம்ம தீபாவளி அன்றைக்கி காலையில் ஃப்ரெஷ்ஷாக சுழியம் தான் செய்வோம், கூட நிறைய பலகாரமும் செய்வோம். இப்போ இந்த சுழியம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். என்னோடய சேனலில் நிறைய நான் தீபாவளிக்கு ஸ்வீட் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். இப்போ இந்த சுழியம் செய்கிறத பார்க்கலாம். சுழியம் செய்கிறதுக்கு நான் 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுருக்கிறேன். அதை நம்ம குக்கரில் சேர்த்து வேக போட்டுக்கலாம். நம்ம வேக வைக்கும்போது உங்களுக்கு குழைய வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் குழைய வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் நெத்து பதமாக வேக வச்சோம்னா நம்ம அந்த பூரணம் சாப்பிடும்போது நமக்கு வாயில் கடிப்படும். ஒரு 2 விசில் மட்டும் விட்டு நான் வேக வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். நான் பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் கடலைப்பருப்புக்கு அதே கப்பாலே 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வெல்லத்தை பாகு வைக்க வேண்டியதில்லை, நம்ம அதில் மண் இருக்குன்றதுனால கரைச்சி தான் எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா கொதி வந்து கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து எட்ட வச்சிடலாம். நான் பூரணம் செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நான் கடலைப்பருப்பு, தேங்காய், வெல்லம் எல்லாம் ஒரே கப்பால் தான் மெஷர் பண்ணி எடுத்துருக்கேன். எல்லாமே ஒரே அளவு எடுத்துக்கிட்டோம்னாலே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வெல்லம் கொஞ்சம் கூட வேணும்னு நினச்சிங்கன்னா கூட சேர்த்துக்கலாம், ஸ்வீட் அதிகமாக இருக்கும். 1 கப்பே நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். தேங்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நெய்யில். இப்போ நம்ம ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருந்த வெல்லத்தை வடிகட்டி தேங்காவோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், மண் இருக்குன்றதுனால தான் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம தேங்காய், வெல்லம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் ஏற்கனவே வேக வச்சுருந்த கடலைப்பருப்பு நான் கொஞ்சம் நெத்து பதமாக தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அப்போ நம்ம இந்த பூரணம் சாப்பிடும்போது இந்த கடலைப்பருப்பு வாயில் கடிப்பட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு குழைவாக சாஃப்டாக வேணும்னு நினச்சின்னா நீங்கள் நல்லா வேக வச்சுட்டு மிக்சியில் அடிக்க வேண்டியதில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். அது நமக்கு சரியாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் நெத்து பதமாக எடுத்துருக்கேன்றதுனால நான் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டியிருக்கேன். இதெல்லாம் கட்டியான பதத்துக்கு வரணும். பாருங்கள், நல்லா திரண்டு வந்துருச்சு. நமக்கு பூரணம் நமக்கு இந்த பதம் வர்ற வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்ம உண்டை பிடிச்சி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம், ஆறட்டும். பூரணம் ஆறுறதுக்குள்ளே நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். சுழியத்துக்கு தேவையானதை நான் இந்த கப்பால் தான் 1/2 கப் அளவு தான் கடலைப்பருப்பு எடுத்தேன். அதே அந்த 1/2 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு கட்டியான பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் மைதா மாவு வேணாம்னு நினச்சிங்கன்னா நம்ம இட்லி மாவில் கூட செய்யலாம், அது நல்லாவும் முறுமுறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மைதா மாவு வேணாம்னு நினைக்கிறவங்க இட்லி மாவில் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த பதத்துக்கு நமக்கு மாவு கட்டியாக இருந்துச்சுனாக்கா நமக்கு சுழியை நம்ம டிப் பண்ணி போட கரெக்டாக இருக்கும். இந்த பதத்துக்கு மாவு லம்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ நமக்கு பூரணம் ஆறிடுச்சு. இதை நம்ம குட்டி குட்டி பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இந்த சைஸ் நம்ம உருட்டினோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம ரொம்ப பெருசாக உருட்டினோம்னா மேலே நம்ம மேல் மாவு கோட் பண்ணி பொரிக்கும்போது ரொம்ப பெருசாக தெரியும். இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பூரா உண்டை போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு டைம் போடுறதுக்கு நம்ம ஒரு 5 இல்லை 6 உண்டை போட்டு வச்சுக்கிட்டு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணோம்னா அடுத்தது நம்ம வேகிறதுக்குள்ளே அடுத்த டைம் போடுறதுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்லா கோட்டாகி வருது. பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம மாவு கரைச்சோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் இப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். நம்ம டிப் பண்ணி எடுக்கும்போது நமக்கு பூரணம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபுல்லாக எல்லா சைடும் நமக்கு மேல் மாவு நல்லா கோட்டாகி இருக்கணும். அப்போ தான் பூரணம் பிரிஞ்சு வராது. நம்ம ஒரு சைடு விட்டுட்டோம்னா கூட பூரணம் பிரிஞ்சு வந்துடும், எண்ணெயும் வீணாயிடும். அதே சமயத்துக்கு ரொம்ப கரிஞ்சு போயிடும் எல்லா சுழியமும் நமக்கு. அந்த மாதிரி நல்லா எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி நம்ம டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் சுழியம். பாருங்கள், அந்த மாதிரி எங்கேயாவது நமக்கு கொஞ்சமாக கேப் தெரிஞ்சுன்னா ஒரு பொட்டு நம்ம கையால் மாவு எடுத்து வச்சிட்டோம்னாக்கா நமக்கு அந்த மாவு பிரிஞ்சு வராது. பாருங்கள், ஒரு சைடு வெந்துருச்சு. நம்ம
திருப்பி விட்டுடலாம் இன்னொரு சைடு வேகிறதுக்கு. நம்ம இது ஃப்ரை பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும். இல்லைன்னா ரொம்ப அந்த சுழியம் கரிஞ்சு போன மாதிரி இருக்கும். நமக்கு மேல் மாவு மட்டும்தான் வேகணும், ரொம்ப டைம் எடுக்காது. ஏன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம வேக வச்சு ரெடி பண்ணியிருக்கிறதால மேல் மாவு ரெடி ஆகிடுச்சின்னா போதும், நமக்கு வெந்துடுச்சுன்னா நம்ம எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. இந்த கலர் வந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம மீதம் இருக்கிறதையும் அதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சோம்னா இந்த மாதிரி கரிஞ்சு போகாமல் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வெள்ளையாக. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னாக்கா நமக்கு ரொம்ப மேலே கலர் மாறிட்டு நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. நமக்கு சுழியம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவே குயிக்காகவே பண்ணிடலாம். இந்த தீபாவளிக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த சுழியம் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வ நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.